ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அக்டோபர் மந்த்துக்கான அப்பாயின்மெண்ட் நியூஸ் பார்க்க போகிறோம். அப்பாயின்மெண்ட் வந்து 4 பார்ட்டாக கொடுக்குறேன். இது வந்து ஜூலைலேருந்து அக்டோபர் வரையும் ஒரு சீரீஸு. தென் அதுக்கப்புறம் நவம்பர் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அக்டோபர் மந்த்துக்கான அப்பாயின்மெண்ட் நியூஸை க்ளூ வச்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸு. இதை எப்படி ஷார்ட்கட் வச்சு படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் என்னன்னு பாருங்கள். மிசோரமோட கவர்னர், நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தவர் அரிபாபு கம்பல்பட்டி. இப்போ மிஸ் என்ன பண்ணுவாங்க, கம்பை எடுத்து அடிப்பாங்க. அதே மாதிரி மிஸ்ஸுக்கிட்ட நல்ல பேர் வாங்கினா அடி வாங்க மாட்டோம். ஸோ இந்திரசேனா ரெட்டி நல்லுங்கிறவங்க இப்போ ஆக்டிங் கவர்னராக அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கவர்னர் லீவில் போயிருக்காங்க. அந்த லீவுக்கு டேக்கிள் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்டிங் கவர்னராக போட்டிருக்காங்க. அவர் பேர் இந்திரசேனா ரெட்டி நல்லு நல்ல பேர் வாங்கிறதுக்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கம்பு. மிஸ்ஸுக்கிட்ட நல்ல பேர் வாங்கினா கம்பில் அடி வாங்க மாட்டோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மானிட்ரி பாலிசியில் எக்ஸ்டர்னல் மெம்பர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, நாகேஷ் கிட்ட மணியை பற்றி பாட சொன்னால், நான் ராமர் பக்தர், அதனால் நான் ராமரை பற்றி தான் பாடுவேன் அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. ஸோ ராம் பட்டாச்சாரியா நாகேஷ், மானிட்ரி பாலிசி எக்ஸ்டர்னல் மெம்பர், இப்படி லிங்க் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் நமக்கே தெரியும். தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு குழுவே தேவையில்லை. அடுத்த நியூஸ் பாருங்கள். இஸ்பேட்னுக்குதா, ராஷ்திரிய இஸ்பேட் நிகாம் லிமிடெட். பேட்டை படம் ரஜினி ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்கு போட்டியாக வந்தது அஜித்குமார் படம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டை படத்துக்கு போட்டியாக வந்த படம் அஜித்குமார் படம். கண்ணன கண்ணின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த படம். விஸ்வாசம் படம். பேட்டை படத்துக்கு போட்டியாக வர்றது அஜித்குமார் அப்படின்னு ஞாபகம் வச்சா இந்த நியூஸை படிச்சுக்கலாம். இந்த நியூஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸ்விஸ் பேங்க்கில் பணம் போட்டு மாட்டிக்கினாங்க. ஸ்விஸ் பேங்க்கில் கள்ளப்பணம் போட்டு மாட்டிக்கினாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்விஸ் பேங்க்கில் தான் அதிகமாக கள்ளப்பணம் ஒழிச்சு வைப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி ஸ்விஸ் பேங்க்கில் பணத்தை போட்டு மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் இந்த நியூஸுக்கான. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸில் பார்த்தா பந்தன் இருக்குது, மேனேஜிங் டைரக்டர் அண்டு சிஇஓ. இப்போ பேங்க்கில் ஒரு சிஇஓ வந்துட்டு சொந்தம் பந்தம் பார்க்கக்கூடாதுன்னுவாங்கள்ல, பந்தம் பார்த்தா அவ்வளோதான், நம்ம பேங்க்கு திவாலாகிடும். பந்தம் பார்த்தா, பேங்க்கில் பந்தம் பார்த்தா செங்குப்தா ரத்த கலரி ஆகிடும். செங்குப்தனா ரத்த கலரி. ஸோ பந்தம் பார்க்கக்கூடாது, பந்தம் பார்த்தா செங்குப்தா ஆகிடும். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தா, ரவி அபுஜா, சோனி பிக்சர். நம்ம ஜெயம் ரவி இருக்கார் இல்லையா, அவர் சோனி பிக்சர் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவி அவுஜா சோனி பிக்சர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சிஇஓவாக இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மகேந்திர சிங் தோனி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆல்ரெடி கருடா ஏரோஸ்பேஸ்க்கு பிராண்ட் அம்பாசடராக இருந்தார். அகைன் இவர் ரீஜாயின் பண்ணியிருக்காரு. திரும்பவும் கருடா ஏரோஸ்பேஸ்க்கு பிராண்ட் அம்பாசடர் மகேந்திர சிங் தோனி தான். நம்ம ஜம்மு காஷ்மீர்னாலே பாகிஸ்தான் பக்கம் இருக்குது. நம்ம விஸ்வரூபம் படம் பார்த்துருப்போம். அதில் பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாதிங்க பேர், அந்த 8 பேர் ஒமார்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒமார் ஜம்மு காஷ்மீர், இப்படி லிங்க் பண்ணி இதை படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு டைம் இந்த ஷார்ட்கட்டை வச்சு படிக்கும்போது உங்களுக்கு மெமரி பவர் அதிகமாகிடும். டக்குன்னு ஆப்ஷனை பார்த்தா அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தெரியும் மேரி கோமும் சுனில் சேஸ்திரியும் மிகப்பெரிய பிளேயர்ஸு. இவர் ஃபுட்பால் பிளேயரு, மேரி கோம் பாக்ஸரு. ஸோ இவங்க 2 பேரும் பிராண்ட் அம்பாசிடர் உத்தரகாஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு. இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. உத்தரமாக ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். துணிசானா துணிச்சலா கையை சைடில் விடுறாங்க. நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது துணிச்சலாக சைடில் கையை விடுறாங்க. கண்ணாடி சைடு இருக்குல்ல, அதில் கையை விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க.
இது ராஜேஸ்வர ராவ் ரீஅப்பாயின்மெண்ட் தான். இது ஆல்ரெடி படித்த நியூஸ் தான். ஆர்பிஐ டெபுட்டி கவர்னராக இவங்க ரீஅப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், ஹரியானா கவர்மெண்ட்டோட சிஎம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அனிமல் பேர் இருக்குது. அது வந்து நம்மளை பார்த்தா வேகமாக ஓடி வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பட் இது சீஃப் மினிஸ்டர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு நவதீப் சைனின்னு ஒரு பிளேயர் இருக்கார். அவர் அரியறியாக ஓடி வந்து வேகமாக ஓடி வந்து பால் போடுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேரில் ஒரு அனிமல் இருக்குது. அது வேகமாக நம்மளை பார்த்தா ஓனரை பார்த்தா ஓடி வந்துடும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பரமேஷ் சிவமணி. இப்போ மகாபாரதம் பார்க்கணும்னு தெரியும், பரமாத்மான்னு சொல்லுவாங்க. யார்? விஷ்ணுவை. சிவாவை இன்னொரு கடவுள். இப்போ இந்த பரமாத்மன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பரமாத்மா என்ன பண்ணுவாங்கன்னா, பார்க்கடலில் பாம்பு மேலே படுத்திருப்பார் இல்லையா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பாம்பு மேலே படுத்திருப்பார் இல்லையா விஷ்ணு பகவான். அப்போ இந்தியன் கோஸ்ட் கார்டு கடல் பரமேஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சு பரமேஷ் சிவமணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். இப்போ இந்தோனேசியாவே இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் மிகப்பெரிய ஆக்டர் யாருன்னா பிரபா என்ன பண்ணுறாங்கன்னா, சுபா கூட சுமோவில் போகிறாங்க. பிரபாவோ சுபி கூட சுமோவில் டாடா சுமோ இருக்குல்ல, டாடா சுமோவில் போகிறாங்க. எங்கன்னா இந்தோனேசியாவுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8th பிரசிடென்ட். எத்தனாவது பிரசிடென்ட் கேட்பாங்க, 8th பிரசிடென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரபோவாஸ் சுபி சுமோ இந்த வேர்டை வச்சு இந்த ஆப்ஷனை பார்த்து அட்டன் பண்ணணும். நம்ம ரத்தன் டாட்டா இறந்துட்டாரு. ஸோ டாட்டா பிளேஸில் அவருடைய ஆஃப் பிரதர் அவர் நியோல் நாவல் டாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாட்டா நேனோ கார் கொண்டு வந்தார்ல, நேனோன்னா நியோன்னு கூட அர்த்தம். நியோன்னா ஆன்லைன் பேங்க் மாதிரி, நேனோ மாதிரி நியோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நியோ காரை கொண்டு வந்தது யார்? டாட்டா. ஸோ நியோல் நாவல் டாட்டா நெக்ஸ்ட்டு சேர்மன் ஆஃப் ரத்தன் டாட்டா ட்ரஸ்ட்டுக்கு. இவர் ஆஃப் பிரதர் ஆஃப் ரத்தன் டாட்டா. இப்போ பாருங்கள், இந்த நியூஸ் பாருங்கள். ஆர்சிபி நமக்கு தெரியும், பிஓபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பிராண்ட் அம்பாசிடராக ஆர்சிபி பிளேயரான ஸ்ரீயங்கா பாட்டில், இந்த பெண்மணி வந்து ஆர்சிபியோட கிரிக்கெட் பிளேயரு. இவங்க பிஓபி கார்டுக்கு பிராண்ட் அம்பாசிடர் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிருத்யுஞ்சயான்னா என்னன்னா சாகா வரம் பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். மிருத்யுஞ்சயன் அந்த காலத்தில் புராண கதையில் இருக்கும், சாகா வரம் பெற்றவர் மிருத்யுஞ்சயன்றவர். ஸோ ரெஜிஸ்டர், இது வந்து ஒரு ரெஜிஸ்டர் அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் ஜெனரல்னா மிருத்யுஞ்சய் குமார் நாராயண். இது வந்து க்ளூ கொஞ்சம் சூட் ஆகலை. ரெஜிஸ்டர் ஜெனரல் அப்பாயின்மெண்ட் ஆனது யாருன்னா மிருத்யுஞ்சய குமார் நாராயண். இது வேணால் ஸ்டார் மார்க் போட்டுக்காங்க, இது க்ளூவில் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. டிவி நரேந்திரன் ஆல்ரெடி டாடா ஸ்டீல் அந்த மாதிரி ஸ்டீல் நல்ல பெரிய ஸ்டீல் கம்பெனியில் பெரிய போஸ்டிங்கில் இருந்தவர் தான் இந்த டிவி நரேந்திரன். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேர்ல்டு ஸ்டீல் அசோசியேஷனுக்கு சேர்மனாக போயிருக்காங்க. ஆல்ரெடி டாடா ஸ்டீலில் ஏதோ ஒரு பெரிய ஸ்டீல் கம்பெனியில் இவர் இருந்தார். இப்போ வேர்ல்டு ஸ்டீல் அசோசியேஷனுக்கு இவர் சேர்மனாக அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. மனோஜ்குமார் துபே, ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன். ஃபைனான்ஸ்னால் என்ன? மணி. மனோஜ் மணி ஞாபகம் வச்சுக்கோங்க. மனோஜ் மணி, ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் மனோஜ்குமார் துபே. சிவம் துபேயில் மனோஜ்குமார், கிரிக்கெட் வீரர் சிவம் துபே இருக்கார்ல, அவர் வந்து சென்னைக்கு பணமாக 6 மலை மாதிரி பணமலையாக கொட்டுதுன்ற மாதிரி மனோஜ்குமார் துபே. மனோஜ் மணி லிங்க் பண்ணிக்கோங்க. ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன், அதுக்கு சீஃப் மேனேஜர் டைரக்டர் அண்ட் சிஇஓ அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. சரி, டாம் ஃப்ளெச்சர். இப்போ டாம் அண்ட் ஜெரி நம்ம கதை பார்ப்போம்ல, டாம் அண்ட் ஜெரி, அதில் ஹியூமனிடேரியன் அஃபேர்ஸ் கோஆர்டினேஷன், ஓசி ஆஃபீஸ் ஃபார் கோஆர்டினேஷன் ஆஃப் ஹியூமனிடேரியன் அஃபேர்ஸ்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா, இதில் ஒரு போஸ்டிங் இருக்குது, செக்ரட்டரி ஜெனரல் அண்டு எமர்ஜென்சி ரிலீஃப் கோஆர்டினேட்டர். இந்த 2 போஸ்டிங்க்கு இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டாம் அண்ட் ஜெரி இப்போ கதை பார்த்தோம்னா, குட்டி பொம்மை கதை, ஒரு பூனை எலி சண்டை போடும்ல, ஹியூமனிடேரியனே மனிதாபிமானமே இல்லாமல் அந்த பூனையை அந்த எலி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும், தூங்கக்கூட விடாது. ஸோ ஹியூமனிடேரியன் டாமே ஜெரி தூங்கக்கூட விடாது, ஹியூமனிடேரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாம் ஃப்ளெச்சர்
டாம் ஃப்ளெச்சர் இந்த ஹியூமானிட்டேரியன் அஃபேர்ஸுக்கு செக்ரட்டரி ஜெனரல் அண்டு ரிலீஃப் கோஆர்டினேட்டராக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. சரி, விஜய் கிஷோர் ரத்தகர். விஜய் கிஷோர் ரத்தகர்னா இப்போ விஜயா அப்படிங்கிற ஒரு பெண்மணி. இந்த பெண்மணிக்கு ரத்தக்கரை பார்த்தாலே அலர்ஜி அப்படின்னு வச்சுக்கோங்க. விஜயாவுக்கு விஜயா என்கிற உமனுக்கு ரத்தக்காரையை பார்த்தா அலர்ஜி. ஸோ கமிஷன் ஆஃபீஸருக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜயாங்கிற உமனுக்கு ரத்தக்கரை பார்த்தா அலர்ஜி. விஜயா ரத்தக்கர் ஞாபகம் வந்தாலே உமன் ஞாபகம் வந்துடணும். நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். இது வந்து 9th கமிஷனர், 9th சேர்பர்சன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனாவதுன்னு கேட்பாங்க. ஆல்ரெடி இந்தோனேசியாவுக்கு பார்த்தோம், 8ன்னு நினைக்கிறேன். இந்தோனேசியாவுக்கு 8th பிரசிடென்ட்டு. இந்தோனேசியாவுக்கு என்ன சொன்னால் இந்தியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் பெரிய ஆக்டர் பிரபோ சுமோலோ போனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் படிக்கும்போது இந்த குழு வச்சு படிச்சிங்களன்னா, இல்லை இந்த வீடியோ ஒரு 2 டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் பார்த்தா நீங்கள் அந்த ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுவீங்க. இப்போ வியட்நாம், லியோங் கியோங், இது பேர் ஏதாவது மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து மனப்பாடம் பண்ணலாம். எப்படின்னா, லியோ படம் இருக்குல்ல, லியோ படம் விஜய். இது லியோ ஒன்று விட்டதில் குயோன்னு கத்தின்னு போகிறாங்களாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லியோ ஒன்று விட்டதில், வியட்நாம் இருக்கிறதுல விட்டதில் அடி, ஒரு அடி விட்டதில் குயோன்னு ரவுடிங்க கத்திட்டு ஓடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லியோ விட்டதில் லியோ குயோ வியட்நாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ், சுபா வந்து பிரெயின் ரிசர்ச்சில் ரொம்ப பெரிய ஆள். சுபான்னு பேர் வச்சிருக்க பெண்மணிகளுக்கு பிரெயின் ரிசர்ச்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதுவும் ஸ்டார் போட்டுக்கோங்க. இது குழு வந்து சரியாக மாட்டல. சுபா டோல் பிரெயின் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் பிரெயின் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு சுபா டோல். அமித் குமார் வந்து அமித் ஏஐ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமித் ஏஐ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஏ அசட் ஹோல்டிங் லிமிட்டெடுக்கு அமித் குமாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சேர்பர்சன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக. இப்போ இந்த வீடியோ முடிஞ்சது ஆஸ்பிரண்ட்ஸ். குயிக் ரிவிஷன் நான் கொடுக்குறேன். குயிக் ரிவிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். குயிக் ரிவிஷன் போலாம் வாங்க. இந்த பிடிஎஃப்பை நான் டெலகிராமில் நாளைக்கு அனுப்பிடுவேன் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவை ஒரு டைம் 2 டைம் பார்த்துக்கோங்க. இது மிசோரமில் மிஸ்ஸுக்கிட்ட கம்படி வாங்கக்கூடாதுன்னா நல்ல பேர் வாங்கணும். கம்பம்பட்டிக்கு பதிலாக இந்த இந்திரசேனா ரெட்டி நல்லுங்கிறவங்க இப்போ ஆக்டிங் கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மிசோரம் நல்லு கம்பம்பட்டி. எக்ஸ்டர்னல் மெம்பராக மானிட்ரி பாலிசிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மணியை பற்றி பாட்டு பாட சொன்னால் ராம் பற்றி தான் பாடுவேன். ராம் பக்தன் நாகேஷ் மணியை பற்றி பாட சொன்னால் ராம் பற்றி பாட்டு பாட்டார். எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட். நான் மணி பற்றியெல்லாம் பேச மாட்டேன். எக்ஸ்டர்னல் பற்றி எனக்கு எக்ஸ்டர்னல் நாலேஜே கிடையாது. எக்ஸ்டர்னல் நாலேஜே எனக்கு தேவையில்ல. எனக்கு ராம் பக்தன், நான் ராம் பற்றி மட்டும் தான் பாடுவேன் அப்படின்ட்டார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், நமக்கு தெரியும், இது தேவையில்லை. இது ராஷ்டிரிய இஸ்பேட் நிகாம் லிமிடெட். பேட்டை ரஜினி படத்துக்கு ஆப்போசிட்டாக வந்த படம் விஸ்வாசம். அது யார் ஹீரோன்னா அஜித்குமார். அஜித்குமார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்விஸ் நேஷனல் பேங்க்கில் பணம் போட்டு மாட்டிக்கிட்டாங்க மார்டின் செகனேல். அது மாதிரி இது ஆப்ஷனை பார்த்தா ஞாபகம் வந்துடும். மாட்டிக்கினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பந்தன் பேங்க்கு பந்தம் பார்த்தா அப்படின்றது எப்படி பார்க்காம சொல்கிறோம்ல, பந்தன் பார்த்தா. ஒரு டைம் இந்த குழு பார்த்துட்டீங்களா, ஆப்ஷனை பார்த்தா ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். பந்தன் பார்த்தா ரத்த கலரி ஆயிரும் செங்குப்தா. சரி, சோனி பிக்சர் அப்படிங்கிறது ஒரு சினிமா கம்பெனி. நம்ம ஜெயம் ரவி அவுஜா ஜெயம் ரவி அதுக்கு சிஇஓ அப்பாயிண்ட் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ரவி அவுஜா, ஜெயம் ரவி கிடையாது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோசரம் ரவி சோனி பிக்சர்ஸ் லிங்க் பண்ணிக்கோங்க. கருடா ஏரோஸ்பேஸ்க்கு ஆல்ரெடி மகேந்திர சிங் தோனி தான் இருந்தார் பிராண்ட் அம்பாசிடர். இப்போயும் மகேந்திர சிங் தோனி தான் அம்பாசிடர். மகேந்திர சிங் தோனிக்கு நம்ம க்ளூ வச்சா மகேந்திர சிங் தோனியை அவமானப்படுத்துகிற மாதிரி. ஸோ தலையை அவமானப்படுத்துகிறோம்ல, இதுக்கு க்ளூ கிடையாது, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஒமர் அப்துல்லா, ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் இருக்கிறது பாகிஸ்தான் பேஸ் பண்ணி எடுத்த படம் விஸ்வரூபம் படத்தில் வரக்கூடிய வில்லன் பேர் ஒமர். ஜம்மு காஷ்மீர் டெரரிசம் வில்லன் ஒமர். அப்படியே டக்குன்னு நீங்கள் லிங்க் பண்ணி ஞாபகப்படுத்த வேண்டியது தான்.
அப்படியே ரிவர்ஸ் இருந்து போகலாம். அமித் ஏஐ அசெட் ஹோல்டிங் லிமிடெட். சுபான்ற பொண்ணுக்கு பிரெயின் ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பிரெயின் நல்லா பெருசாக இருக்கும், அந்த மாதிரி நல்லா அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி சுபா டோல் பிரெயின் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இது சூப்பரான குழு. லியோ ஒரு அடி விட்டதில் விட்டாம், வியட்நாமுக்கு விட்டாம். லியோ ஒரு அடி விட்டதில் கியோன்னு கத்திட்டு போகிறாங்க. விஜயாங்கிற உமன் ரத்தத்தை பார்த்தா அழகிடுவாங்க. இவங்க 9th சேர்பர்சன் உமன் கமிஷனுக்கு, நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கு 9th சேர்பர்சன் விஜயா கிஷோர் ரத்தகர் உமன். விஜயா ரத்தகர்னு பார்த்தாலே உமன் ஞாபகம் வந்துடணும். டாம் அண்ட் ஜெரி, டாம் ஃப்ளெச்சர்னா டாம் அண்ட் ஜெரி. டாம் அண்ட் ஜெரிக்கு ஹியூமனிடேரியனே இல்லாமல் ஜெரி டார்ச்சர் பண்ணோம் அந்த சீரியலில், அந்த கார்ட்டூன் சீரியஸில். அப்போ செக்ரட்டரி ஜெனரல் அண்டு எமர்ஜென்சி ரிலீஃப் கோஆர்டினேட்டரு. ஹியூமனிடேரியனாலே டாம் ஜெரி ஞாபகம், டாம் ஃப்ளெச்சர். மனோஜ் அப்படின்னா மணின்னு சொன்னேன். மணின்னா அங்கே ஃபினான்ஸு, ரயில்வேல ஃபினான்ஸ் கார்பரேஷன். போலீஸ் ஃபோர்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், இது ஃபினான்ஸ் கார்பரேஷன், இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன். மனோஜ் குமார் துபே, சிவம் துபேல மனோஜ் குமார் துபே. டிவி நரேந்திரன் ஆல்ரெடி ஸ்டீல் கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தாரு. இப்போ வேர்ல்டு ஸ்டீலில் என்னதான் இருக்காருன்னா சேர்மனாக இருக்காரு. மிருத்துஞ்சயனா சாகா வரம் கொண்டவங்க. இவங்க சாகா வரம் கொண்டதுனால ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்டர் ரெக்கார்ட் பண்ண மாதிரி ரெஜிஸ்டர் ஜெனரல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார் போட்டுங்கிறதுக்கு குழு கொஞ்சம் சரியில்லாத, நீங்கள் இந்த குழு மேட்ச் ஆடல நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸ்ரீயங்கா பட்டேல்ன்றவங்க ஆர்சிபி பிளேயர். பியில் முடிதா பேங்க் ஆஃப் பரோடாக்கு பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க ஸ்ரீயங்கா பட்டேல். டாட்டா நியோன்னு ஒரு கார் இருக்கா, அப்போ நியோ நாவல் டாட்டா. அப்போ டாட்டாவுடைய ஆஃப் பிரதரான இவர் நெக்ஸ்ட் டாட்டாவுடைய சேர்பர்சனாக அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. டாட்டா நியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. டாட்டாவுக்கு நியோ நாவல் டாட்டா. இது இந்தோனேசியாவோட 8th பிரசிடென்ட்டு. அதே மாதிரி 9th சேர்பர்சன் ஃபார் உமன் கமிஷன். இது 8th பிரசிடென்ட் ஆஃப் இந்தோனேசியா. என்ன சொன்னேன், பிரபாஸ், நம்ம பாகுபலி படம் நடித்தால பிரபாஸ், அவங்க சுபி கூட. ஸோ 8th பிரசிடென்ட் ஆஃப் இந்தோனேசியா. இது இந்தோனேசியா இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரபாஸ் சுபா கூட சுமோல போகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸு ஆஸ்பிரண்ட்ஸ், அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிஞ்சு. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்தாச்சு. இந்தியன் கோஸ்ட் கார்டுனா பரமாத்மா, கோஸ்ட்னா கடல்னா பரமாத்மா. பரமேஷ் சிவமணி, ரெண்டுமே கடவுள் பேர். பரமேஷ் சிவமணி, பரமேஷ்னா பரமாத்மானா யாருன்னா விஷ்ணு. அப்போ கோஸ்ட்னாலே பரமாத்மா ஞாபகம் வரணும், பரமேஷ்னு வந்துடணும், இப்போ சிவமணின்னு வந்துடணும். நெக்ஸ்ட்டு ஹரியானா. இந்த பேர் ஒன்று சொன்னோம் இல்லையா, நாயா அப்படின்ட்டு, நாயாப். அப்படி இல்லைன்னா நவதீப் சைனி, கிரிக்கெட் வீரர், ஒரு பவுலர். ஹரியா ஓடி வந்து பவுலிங் போடுவார். ஹரியானா சீஃப் மினிஸ்டர் நயாப் சிங் சைனி. நயா இதில் வந்து ஒரு பேர் வருது, ஒரு அனிமல் பேர், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நயாப் சிங் சைனி ஹரியானா, நவதீப் சைனி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜேஸ்வர் ராவ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு, இது வந்து ரீஅப்பாயின்மெண்ட். இது ஆல்ரெடி தெரிஞ்ச நியூஸ் சொன்னதால ஷார்ட்கட் வைக்கல. துணிசானா துணிச்சலா, பஸ்ஸில் சைடில் கையை விடுறான், பஸ்ஸில் துணிச்சலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்திரமாக சண்டை போடுறாங்க. மேரிகோம் பாக்ஸர் அண்டு சுனில் சேஸ்திரி ஃபுட்பாலர், 2 பேரும் உத்திரமாக ஃபைட் பண்ணுறாங்க. உத்தரகா சுமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிராண்ட் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த நியூஸ் முடிஞ்சுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொண்டு வருவேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ், தேங்க்யூ.